நம்ம காடை எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட ஒரு காடை கூட இல்ல. ஸோ, அதனால் வாங்கலான்ட்டு அட்டைப்பெட்டி தூக்கிட்டு வந்துட்டேன். எங்கே வந்திருக்கேன்னா, பெத்தநாயக்கன்பாளையம் தளவாய்ப்பட்டிக்கு வந்திருக்கேன். இங்கே ஒரு பாலத்துலேருந்து அடியில் இறங்கி போனோம். ஒரு ஓடையில் தான் போனோம். பாதி தூரம் தான் வண்டி போச்சு. மீதி ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கமாக நடந்து தான் போனோம். ரொம்ப கல்லும் முள்ளுமா இருந்துச்சு. வழுக்கிலாம் விட்டுச்சு சேறு. இருந்தாலும் வேறு வழி இல்லை. அங்கே இருக்க ஃபார்முக்கு நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்தால் நம்மக்கிட்ட காடை. லாஸ்ட் டைம் இங்கே தான் வாங்கினேன். வேறு ஃபுட்டு கொடுத்தனால அது கறிக்கடை ஆயிடுச்சு. இந்த வாட்டி அவர்கிட்ட போயிட்டு பக்காவாக கேட்டு என்ன காடை, எப்படி ஃபுட்டு போடணும், எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சேரும் சகதியமாக இருக்குங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வண்டி கிடையாது. இதில் வண்டியில் போகலாம், பட் ஆனால் விட்டா வண்டி நாரி போயிடும். ஃபஸ்ட்டு இந்த பண்ணை தான் நினச்சிட்டு நான் உள்ளே போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பண்ணை இல்லைன்ட்டாங்க. அவர் அங்கே பக்கத்தில் இருந்து ஒரு பண்ணையிலேருந்து கூப்பிட்டாரு. இங்கே இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த பண்ணையில் தான் இருந்தார். அப்புறம் உள்ளே போனேன். எல்லாமே வாட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. காடையெல்லாம் பார்த்தேன், நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம்லாம் முட்டை போடுற காடை வச்சுருந்தாங்க. அந்த பக்கம் இன்குபேட்டர் வச்சு பொரிச்ச காடை குஞ்சுலாம் வச்சுருந்தாங்க. 30 நாள் குஞ்சாக நான் வாங்கினேன். எல்லாமே ஓரளவுக்கு முன்னைக்கு இப்போ இந்த டைம் பரவாயில்ல. ஒரு வழியாக காடை வாங்கிட்டு வந்தாச்சுங்க. 10 காடை வாங்கியிருக்கேன். 8 ஃபீமேல் 2 மேல். கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஆள் தான் வந்தனால என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. காடையும் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் நம்ம லாஸ்ட் டைமே காடை விட்டு அது கறிக்கடையாக தான் ஆச்சு. கோழிக்கு போடுற தீவனம் ஃபினிஷர் போட்டு கொழுப்பு கட்டிடுச்சு. ஸோ அதனால் இந்த வாட்டி தீவனமும் சாம்பிள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்கேன். முட்டையுமே வாங்கிட்டு வந்துருக்கேன். சாப்பிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் காடை முட்டை செஞ்சு சாப்பிட போகிறேன். 25 முட்டை வாங்கினேன், 50 ரூபா. ஃபோட்டோ எடுத்துருக்கேன் என்ன தீவனம் போடணுன்னு. போகிற வழியில் எவ்வளோன்னு கேட்டு ஒரு மூட்டை வாங்கிட்டு போயிடலாம். இந்த சின்ன சேரை தாண்டினா நான் இப்போ இன்றைக்கி இவ்வளோ நேரம் நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. 4 ஃபீமேலு 1 மேலுன்னு சொல்லி 1 கேஜிக்கு 5 காடையை வச்சுருக்கேன். வாங்கிட்டு வந்துடல. தண்ணி தீவனம் எல்லாமே செட் பண்ணிட்டேன். கொஞ்சம் அங்கேருந்து வந்த மயக்கத்தில் இருக்குது. ஏன்னா 60 கிலோமீட்ரு. ஸோ ட்ராவல் பண்ணியிருக்குல்ல, அதனால் எதுவுமே ஏஞ்சி நிற்கல, ஆக்டிவாக இல்லை. நாளைக்கு ஆக்டிவாக ஆயிரும்.